இந்த மூவியில் வந்துட்டு பனி பிரதேசத்தில் உறைஞ்சிருக்கு. அந்த தண்ணி கூட ரிவர் தண்ணி கூட அப்படியே உறைஞ்சிருக்கு. அதை வந்து எல்லாத்தையும் வந்து அந்த கட்டிலாம் எடுத்துகிட்டு ஒரு கப்பலில் மாட்டியிருக்கறனால எடுக்கலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. கப்பலோட கேப்டன் சீக்கிரம் வாங்க, நம்ம நார்த் சைட் போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நைட் ஆகுது. நைட் வரைக்கும் அவங்க அதை எடுத்துகிட்ருக்காங்க. நைட் டைமில் வந்து ஒரு சவுண்ட் கேட்குது, புல்லட் சவுண்ட் மாதிரி. என்ன சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த நோக்கி போகிறாங்க. பார்த்தா ஒருத்தர் வந்து அடிபட்டு கிடக்குறாரு. அவரை காப்பாற்றுறதுக்காக அங்கேருந்து 4 பேர், அந்த க்ரூலேருந்து 4 பேர் போகிறாங்க. அவரை வந்து பின்தொடர்ந்து ஒருத்தன் வந்து ஃபுல்லாக ட்ரெஸ் ஃபுல்லாக பிளாக் கலரில் முகத்தெல்லாம் மூடிட்டு வந்து அவரை கொலை பண்ணுறதுக்காக வராங்க. அதனால் இந்த க்ரூவில் இருக்கவங்களாம் அவரை காப்பாற்றுறதுக்காக கூட்டிகிட்டு போய் வச்சு மருந்து கொடுத்துட்ருக்காங்க அவருக்கு. அவர் வந்து அந்த தண்ணிக்குள்ளேயே மூழ்கி ஒரே ஒரு கன் தான் இருக்கும், ஒரே ஒரு துப்பாக்கியில் அந்த கன் மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு அவரை சுட மாட்டாங்க. ஆனால் தண்ணியில் சுட்டு அவங்க வந்து தண்ணிக்கு அனுப்பிடுவாங்க அவரை. அந்த கேப்டன் வந்து காலையில் கேட்குறாரு, எதனால் இந்த மாதிரி ஆகுது, யார் அவன், எதுக்காக வந்தான், நான் தான் அவனை உருவாக்குனேன்னு சொல்லிவிட்டு இவர் வந்து கதை சொல்லிகிட்ருக்காரு. என்னை ஏன் காப்பாற்றுனீங்க, என்னை வந்து அவன் கேட்டால் கொடுத்துருங்க, நீங்கள் உயிர் தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அப்போ வந்து அவரோட ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. அவங்க அம்மா இருந்திருக்காங்க. அவங்க அப்பாவும் வந்துட்டு ரொம்ப பணக்காரங்க அவங்க அம்மா. அதனாலேயே அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான். அவங்க அப்பா வந்து ஒரு சர்ஜன். அந்த சர்ஜன் வந்து இவருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அடிப்பாங்க அவங்க அப்பா ஒழுங்கா சொல்லலை அப்படின்னா. அவங்க அம்மா பிரசவ டைமில் அவங்க அம்மா இறந்தும் போயிடுறாங்க.